புதன்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான் அது. குருவியெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்துக்கு கத்துதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அந்த குருவி கத்துறதையும் பார்க்க முடியல, குருவியும் பார்க்க முடியல. அதே மாதிரி அம்மா வீட்டு பக்கம் நிறைய மயில் இருக்குது, கத்துற சத்தம் சூப்பராக கேட்கும். இந்த காலையில் கறி குழம்பு இட்லி சாப்பிட்றது எவ்வளோ சகோன்னு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. டேஸ்ட்டு பிளாஸ்டாக இருக்கும். அம்மா தண்ணி குழம்பு மாதிரி தான் வைப்பாங்க. காலையில் இட்லி கறி குழம்பு, இட்லி மீன் குழம்பு காம்பினேஷன்லாம் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு அது ஃபேவரட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது ஃபேவரட்டான்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ரொம்ப சோம்பேறித்தனமாக செஞ்சாலும் செஞ்சிடலாம். சும்மா குக்கரில் வந்துட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கி வச்சு போட்டுட்டு, நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அப்படியே கறி போட்டு ஸ்பைசஸ்லாம் போட வேண்டியதான். இது எங்கள் அம்மா சட்டுன்னு ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது, 1/4 மணி நேரத்துலேயே பண்ணிடுவாங்க. அப்பா கறி எடுக்க போகிறப்பயே வெங்காயம் வதக்கிட்டு அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. தேங்காய், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் அதிலே போட்டுருவாங்க. போட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சி வச்சுருவாங்க. அதை ரெடி பண்ணி வச்சுட்ருக்கப்பயே அப்பா கறியோடு வந்துடுவார். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கினோடனே அந்த கறியை தூக்கி போட்டு ஸ்பைசஸ் போட்டு இந்த அரைச்சதை ஊற்றிடுவாங்க. ரொம்ப அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும், வெந்துக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குக்கரில் தூக்கி போட்டால் 2 விசில் முடிஞ்சிடும். ரொம்ப லிமிட்டடான ஸ்பைசஸ் தான். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இதில் டேஸ்ட்டே. நிறைய பேர் கறி குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறியை மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் குக் பண்ணணும். இது ஒரு சும்மா மேலே இருக்க தோல் மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக நல்லா மாறிடும். அது மாறினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அப்படியே அரைச்சதை வந்துட்டு போட்டுட்டு, தண்ணி நல்லா தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணியாக நீங்கள் கரைச்சி ஊற்றி ஒரு 2 விசில். ஏன்னா சிக்கன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு வதக்கிடும். 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு